வரலட்சுமி பூஜைக்கு தட்டில் அரிசி வைப்போம் இல்லையா, அது ஒரு 2 கிலோ கிட்டே இருக்கும். அது வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அதை அலசி மாடியில் காய போட்டு வச்சுருந்தேன். பக்கத்தில் மில் இருக்குது, அரைச்சிட்டு வந்து பார்ப்போம் நல்லா வந்தது அப்படின்னா, அரிசி மாவு இதுக்கெல்லாம் நல்லா வந்தது அப்படின்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அதில் தான் வந்து சாயந்தரமாக இடியாப்பம் போட்டு எடுத்து பார்க்கலாம் நல்லா வருதான்னு. ரொம்ப சூப்பராக வந்தது இடியாப்பம். அதாவது ஒரே தடவை சலிச்சுக்கிட்டேன் நான். சலிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு இடியாப்பத்துக்கு இந்த அரிசி மாவில் வந்து வெந்நீரை ஊற்றிட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக இடியாப்பம் வந்து செய்வோம் இல்லையா, அது மாதிரி செஞ்சேன். இன்றைக்கி அவ்வளோ பூ மாதிரி இருந்தது இடியாப்பம். சரி, இனிமேல் வந்து ஒரு 2-3 கிலோ அரிசி இந்த மாதிரி அலசி காய வச்சிட்டோம்னா அரைச்சிட்டு வந்துடலாம். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டா மாதத்துக்கு மிஞ்சி போனால் அரிசி மாவு என்ன ஒரு கிலோ 2 கிலோ அந்த மாதிரி எனக்கு ஆகும். ஏன்னா நான் மோர்களி இதெல்லாமும் அப்பப்போ கிண்டுவோம். அதனால் வந்து கொஞ்சம் ஆகும் எங்களுக்கு. அவ்வளோதான். இது வந்து சாயந்தரம் டிஃபன் இடியாப்பம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இளநீ தேங்காயாக எடுத்தேன். இலச தேங்காயை எடுத்துகிட்டு அதில் அப்படியே சும்மா என்ன மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலான்ட்டு அதில் போட்டுட்டு வெல்லம் அதையும் தட்டி போட்டுட்டு இப்படி கையாலே பால் எடுத்துகிட்டு இன்றைக்கி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பால். நிறைய பேருக்கு இந்த அசிடிட்டி பிரச்சனை வரும். அதாவது காரம் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்ட்டாலோ, இல்லைனா வந்துட்டு எண்ணெய் பொரிச்சது அந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா, இல்லைனா வந்து ரொம்ப நேரம் வந்து வெறும் வயிற்றுலேயே இருக்காங்க, சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்ட்டா இந்த அசிடிட்டி, அதாவது நெஞ்செரிச்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இந்த 1 டம்ளர் தேங்காய் பால், கொஞ்சோண்டு வெல்லம், ஒரே ஒரு வாழைப்பழத்தை மட்டும் அதில் சேர்த்து போட்டு நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்ட்டு வாரத்துக்கு 2 நாள் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, காலையில் இந்த காஃபிலாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அசிடிட்டி வந்து இயற்கையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும்.